Hi guys, welcome to our channel Venica Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Moonlight Dawn by Clouds என்ற டிராமாவோட எபிசோட் 18 தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். பாஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோனோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கா கிம்மா. அவளை தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். கிம்மா அவனோட மனசுக்குள்ள நான் எப்ப ரிட்டர்ன் வருவேன்னு எனக்கே தெரியல. இது ஒரு லாங் ட்ரிப்பா கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் உன்கிட்டயும் ஹீரோ கிட்டையும் வந்தே அவன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோனோட தூக்கத்துல கூட ஹீரோ அவளோட கையில இருந்த அந்த பிரேஸ்லெட்டை அறுத்து விட்டதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இங்க ஹீரோ கரெக்டா அந்த டைம் பார்த்து பாய்சனை குடிச்சிடறான். ஹீரோ மயங்கி விழ கரெக்டா ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறா. ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் இருந்த கையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட மனசுக்குள்ள நீ என் கனவுல வந்தாலே அது நல்ல கனவுதான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவ வீட்டு டோரை யாரோ வந்து நாக் பண்றாங்க. இங்க ஹீரோட டாக்டர் வீட்டை அந்த யங் மாஸ்டர் வந்து நாக் பண்ணிட்டு இருக்கான். அவரும் வந்து அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் அர்ஜென்ட் கேஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த யங் மாஸ்டரா நீங்க சீக்கிரமா பேலஸ்க்கு வந்தே ஆகணும்னு சொல்லும் போது அவர் ரொம்பவே பதட்டமாகி என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த யங் மாஸ்டரா பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அந்த டாக்டரோட வீட்டுல தான் ஹீரோயினும் இருப்பா. ஹீரோயினும் அங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. யங் மாஸ்டர் ஹீரோ தான் ஆபத்துல இருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போய் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் உட்காந்துடுறா. ஹீரோட டாக்டரும் பேலஸுக்குள்ள வராரு. அவர் பின்னாடியே ஹீரோயினும் மாஸ்க் போட்டு வரா. அந்த பேலஸோட அடியாக்கள இவங்களை நிறுத்தி இவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோட டாக்டரும் அந்த பாச காமிக்கிறாரு. ஆனா அந்த அடியாக்கள் ஹீரோயினை பார்த்து பின்னாடி யாருன்னு சொல்லி ஹீரோயின் பத்தியே துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட டாக்டரும் இவதான் என்னோட நர்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த அடியாக்களா குறுகுறுன்னு சொல்லி ஹீரோயினைய பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஜியாங்கோ அந்த பிளேஸுக்கு வேக வேகமா ஓடி வராரு. ஜியாங்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையும் ஹீரோயினையுமே உள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த டாக்டர் வேக வேகமா ஹீரோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினா ரொம்பவே பதட்டமா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட கைய பிடிச்சிட்டு நான் தான் ரான் வந்திருக்கேன், எந்திரியும் உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹீரோக்கு மருந்த கொடுக்கறாரு. ஹீரோயினா அவன் பக்கத்துல உட்காந்து அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோவா லைட்டா கண்ண முழிக்கிறான். அதை ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறா. அதை அந்த டாக்டருமே பாக்குறாரு. கரெக்டா அந்த டைம் பார்த்து யோகா அந்த ரூமுக்குள்ள வரா. ஹீரோயினா டபான்னு எந்திரிச்சு யோகாக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. யோகா ஹீரோட டாக்டர் கிட்ட ஹீரோ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவரும் ஹீரோ இப்பதான் கண் முழிச்சான்னு சொல்லிட்டு இருக்காரு. யோகா ஹீரோ கிட்ட நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. இங்க அந்த ராணிக்கு அவளோட குழந்தைய ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது ஞாபகம் வருது. ஒரு வேலை செய்யற லேடி ராணி கிட்ட ஹீரோட அந்த பாய்சன் மேட்டரை சொல்லும் போது அதை கேட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஹீரோட டாக்டர் ஹீரோ கிட்ட நீ குடிச்ச சிரப்ல எந்த வித பாய்சனுமே இல்ல, அப்படி இருந்தா முதல் குடிச்ச அந்த லேடிக்கு ஏதாச்சும் ஆயிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோ அப்போ எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவரு நீ குடிச்ச இந்த பாத்திரத்துல தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆன ரிங்கையுமே ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட நீ குடிச்ச பாய்சனோட அளவு ரொம்பவே கம்மி தான், அதனால உன்னோட ஹெல்த்துக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட நான் எந்திரிச்சிட்டேன்னு யாருக்குமே தெரிய வேணாம், ஏன்னா நான் செத்துட்டேன்னு நினைச்சவங்க இப்ப எந்திரிச்சு வந்துட்டேன்னு தெரிஞ்சா ரொம்பவே கவலைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டாக்டரும் சரி ஓகே நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மச்சக்காரன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட யாருமே ஹீரோ பத்தி எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கான்ற வதந்தி மட்டும் பரவிட்டு இருக்குன்றான். அந்த பிரைம் மினிஸ்டரா ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க யோகா ஹீரோட ரூம்ல இருந்த அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோ நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். அவனோட பக்கத்துல ஹீரோயின் உட்காந்து அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவனையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஹீரோ அவளோட மாஸ்க கழட்டி விட்டுட்டு அவகிட்ட நான் நினைச்சது தப்பில்லன்றான். ஹீரோ அவகிட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் கண் முழிக்கிறப்போ நீ என் முன்னாடி இல்லைன்னு சொல்லி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா நான் என்னோட தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் இங்க வந்தேன், உன் பக்கத்துல நான் சைலண்டா இருப்பேன், அப்பதான் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நீயும் கண்டுபிடிச்ச மாதிரியே காட்டிக்காதன்றா. ஹீரோ அவளோட கையை விலக்கி பாக்குறான். அதுல ஹீரோ அறுத்து விட்ட அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயின் மறுபடியுமே கோத்து போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஹீரோவா நீ சொன்ன மாதிரியே நான் ஆக்ட் பண்றேன், ஆனா எப்பவுமே என் கூடவே இருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை இருக்க பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட ஃபேஸ்லயுமே அவனோட கையை வச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத யோகா டோருக்கு வெளியில நின்னு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. மன்னனோட செகண்ட் வைஃபும் அந்த குட்டி பொண்ணும் ஹீரோவை பாக்குறதுக்கு
பேசுறதுக்காண்டி வராங்க. ஹீரோ நான் உங்க 2 பேருமே ரொம்பவே கவலைப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். ஹீரோவா என்னோட அம்மா கூட இப்படி ஒரு டானிக்கை குடிச்சுதான் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு. ஆனா அந்த டானிக்ல எந்த வித ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோவா என்னோட அம்மாவோட சாவுக்கான ரீசனை கூட மறைச்சிட்டாங்க. இப்ப எனக்கு நடந்தது கூட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதுல இருக்க மர்மத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த ராணி அந்த மச்சக்காரன்ட்ட என்னோட குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மச்சக்காரன் பேலஸ்ல இருக்க ஒரு சர்வன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ராணியா அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஆர்டர் போடும்போது அந்த மச்சக்காரனும் அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த மச்சக்காரன் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரான். ராணி அவனை பார்த்து லாஸ்ட் டைம் மாதிரி மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ தான் முதல் டெட் பாடி அப்படின்ற மாதிரியே அவனை மிரட்டிட்டு இருக்கா. அந்த ராணி அந்த மச்சக்காரன்ட்ட அந்த குழந்தைய கொல்றதுக்காண்டி தான் கொடுத்துருப்பா. அந்த மச்சக்காரனும் வேற ஒருத்தன் கிட்ட அந்த குழந்தைய கொடுக்க போகும்போது கரெக்டா ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். ஹீரோவா அந்த குழந்தைய ஒழுங்கா விட்டுருங்கன்னு சொல்லும்போது ராணி ஹீரோவை பார்த்து நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா அந்த குழந்தைய கீழே வைங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த ராணி நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு ஹீரோவையே அகைன் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ராணிய பார்த்து இந்த குழந்தை சாகதா போகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அது வாய் விட்டு அழுதுக்கட்டுமே அப்படின்றான். ஹீரோவா ஒரு கிரிமினலுக்கு கூட அழுகிறதுக்காண்டிய ஃப்ரீடம் இருக்கு, ஆனா இந்த குழந்தைக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த ராணி ஹீரோ கிட்ட நீ நினைச்சபடியே எல்லாத்தையுமே பண்ணு, எனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த வித சம்பந்தமுமே இல்லைன்றாங்க. ஹீரோ அந்த ராணி கிட்ட உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இதுதான் உங்களோட உண்மையான குழந்தைன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ராணியா ஹீரோவை பார்த்து நீ என்ன பேசுற, நீ பேசுறதே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே நின்னுட்டு இருக்காங்க. அந்த ராணி இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறப்போ கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட அழுக சத்தம் கேட்ட உடனேயே ராணி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. இங்க அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு அவளோட கண்ணு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அந்த லேடிய கொன்னதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினும் அந்த வழியா தான் வந்தவ அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு அவ கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அவளோட மாஸ்க கலட்டிட்டு நான் தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு அவளோட நோட் புக்கை எடுத்து ஹீரோயின் கிட்ட என்னமோ எழுதி காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஹீரோவை காப்பாத்த நீ இப்படி பொண்ணு கெட்டப்ல வந்திருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி மண்டையாடுறா. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நீ எதுக்கு சேடா இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணு என்னமோ எழுதி காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறா. அந்த குட்டி பொண்ணும் ஹீரோயினும் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போறாங்க. அந்த குட்டி பொண்ணா ஹீரோனோட கையை விட்டுட்டு என்னத்தையோ தேட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஏதாச்சும் தேடுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த குட்டி பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் அதான் தேடுறேன்னு தெரியுதுல பக்கி, கூட சேர்ந்து தேட வேண்டியதான கேக்குறா. பாரு கேள்வின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. அந்த குட்டி பொண்ணும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டிட்டு அகைன் தேட ஆரம்பிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு அந்த பீரோவை பார்க்கும்போது தான் அவளுக்கு அந்த லேடி ஒரு லெட்டரை மறைச்சு வச்ச இடம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த லேடியை கொன்னது எல்லாமே ஞாபகம் வர ரொம்பவே பதட்டமாயிடுறா. அந்த லெட்டர் இருக்க இடத்த பார்த்துட்டு அங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணுக்கு பதட்டத்திலேயே அவளுக்கு போன வாய்ஸ் திருப்ப வந்துடுது. ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு சொன்ன இடத்துல போய் தேடி பாக்குறா. ஹீரோயினும் அந்த லெட்டரை எடுத்துடுறா. இவ லெட்டர் எடுக்கிறதா ஒருத்தன் நின்னு பார்த்துட்டு அந்த அடியால் அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த அடியால் கிட்ட அந்த பொண்ணு ராவான இங்க இழுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கறாரு. இது எல்லாத்தையுமே யூன்ஜாங்கும் கேட்டுட்டு இருக்கான். யூன்ஜாங் வேகமா எந்திரிச்சு அவளை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த அடியால பார்த்து நீங்க இருந்து போன்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாரு. அவன் போன பிறகு அந்த பிரைம் மினிஸ்டர் யூன்ஜாங்க பார்த்து நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யூன்ஜாங்கா நான் ஹீரோயின் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னையே நான் செக் பண்ணணும், அதனாலதான் நான் இதை பண்றேன்றான். அந்த பிரைம் மினிஸ்டரும் யூன்ஜாங் கிட்ட சரி ஓகே நீ போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. இங்க ஹீரோ மன்னர் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கறான். அந்த லெட்டருக்குள்ள ஒரு கர்ச்சீஃப் பிளட் ஸ்டெயின்ஸோட இருக்கு. அதை பார்த்த மன்னர் இதை ராவண கண்டுபிடிச்சான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிறான். அந்த மன்னர் அந்த லெட்டரை படிச்சுட்டு இதுல உன்னோட அம்மாவோட ஆசைகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த லெட்டரை ஹீரோ முன்னாடி வைக்கிறாரு. அந்த லெட்டர்ல ஹீரோட அம்மா இந்த லெட்டர் உனக்கு கிடைக்கிறப்போ நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல, இந்த நாட்டோட ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான், அதை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க ஹீரோயின் ரெப்பிட்டன்ஸ் ஹால் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அங்க யூன்ஜாங் வந்து ஹீரோயினை பார்த்து ரான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினா ஷாக்கா திரும்பி பாக்குறா. யூன்ஜாங் ஹீரோயின் கிட்ட நம்ம ஒரு பிளேஸுக்கு போகணும் வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பிரைம் மினிஸ்டரோட நிறைய அடியாக்கள் யூன்ஜாங் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க வந்து ஹீரோயினை இழுத்து
எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் சோகமா யூன்சங்க பாக்குறான். ஆனா யூன்சங் எதுவுமே பேசாம அங்கிருந்து போறான். யூன்சங்குக்கு சுத்தமாவே முடியல. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவனோட வாள் எடுத்து ஹீரோயின் முன்னாடி நீட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அடியாக்கள் எல்லாரையுமே வெட்டி சாச்சிட்டு இருக்கான். யூன்சங்கும் அந்த அடியாக்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யூன்சங்க அந்த அடியாக்கள் லைட்டா வெட்டிடுறாங்க. யூன்சங்க குத்துறதுக்காண்டி அந்த அடியாக்கள் ஓடி வராங்க. ஹீரோயின் நடுவுல புகுந்து அதை தடுக்கிறதுக்காண்டி பாக்குறான். ஆனா யூன்சங் அவளை தள்ளி விட்டுட்டு அந்த குத்த அவனே வாங்கிக்கிறான். அப்ப கூட யூன்சங் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயுமே ஃபைட் பண்ணி எல்லாரையுமே வெட்டி சாய்க்கிறான். அதுக்கப்புறம் அவனால சுத்தமா முடியாம கீழே விழுந்துடுறான். ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே தெரியாம யூன்சங் கிட்ட வரா. யூன்சங்குக்கு ரத்தம் பொல பொல பொலன்னு போயிட்டே இருக்கு. யூன்சங் ஹீரோயினை பார்த்து நீ அழாதா, நீ அழுதா, அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எப்ப பாரு என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பா, ஆனா என்னால உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஆனா யூன்சங்கா அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மண்டையாடுறான். யூன்சங் ஹீரோயினை பார்த்து நீ எப்பவுமே சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். ஹீரோயினா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க அந்த ராணியும் பிரைம் மினிஸ்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ராணி இந்த பதவிக்காண்டி நான் யாரை வேணாலுமே கொல்லுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதா அந்த மன்னரும் ஹீரோவும் வெளியில நின்று கேட்டுட்டு ரெண்டு பேருமே உள்ள வராங்க. மன்னரா அந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து செம்மையா கத்திட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தா அந்த பிரைம் மினிஸ்டர் தான் ஹீரோட அம்மாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒரு சீனை நினைச்சு பாக்குறாரு. அந்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் ஹீரோட அம்மாவை செம்மையாவே மிரட்டி இருப்பாரு. அதை நினைச்சு பாக்குறாரு. அந்த இடத்துக்கு ஒரு அடியாள் ஓடி வந்து அந்த யூன்சங் செத்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பிரைம் மினிஸ்டரை உட்கார வச்சு அவர் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஹீரோ லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த தப்புல பிரைம் மினிஸ்டர் ஹீரோட அம்மாவை கொன்னது, ஹீரோக்கு பாய்சன் வச்சது, அந்த 1000 மக்களை கொன்னுட்டு அந்த பழைய ஹங்னங்க மேல போட்டது எல்லாத்தையுமே ஹீரோ புட்டு புட்டு வைக்கிறான். பிரைம் மினிஸ்டரை ஜெயிலுக்கு போறதுக்காண்டி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த ராணியையுமே இழுத்துட்டு போறாங்க அந்த குழந்தைய மாட்டின குற்றத்துக்காண்டி. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் நஞ்சம் பேஸ்டாடா பேசுனீங்க, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னுலாம் சொன்னீங்களேடா, இப்ப பாருங்க சொத்துக்கே வழியில்லாம ஆக்கிட்டேன்ல அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த பிரைம் மினிஸ்டரா லாஸ்டா என்னோட பேரன் ரூம் அதாவது யூன்சங்கோட ரூமை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது அந்த இன்வெஸ்டிகேட்டரும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அந்த ரூமையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டருக்கு யூன்சங்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவன் இல்லாததா அவரால் ஏத்துக்கவே முடியல. அங்க ஒரு பாக்ஸ்ல இருந்த கன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. வெளியில இருக்கவங்களுக்கு கன்னோட சத்தம் கேட்க எல்லாருமே வேகமா உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அந்த பிரைம் மினிஸ்டர் அவரே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. ஹீரோ ஒரு பிளேஸுக்கு நடந்து வரான். அந்த பிளேஸ்ல அவனோட அம்மாவோட கர்ச்சீஃபை வச்சுட்டு அவங்க அம்மா பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோட அம்மா அவன் கிட்ட நீ எல்லாரும் பேசுறதுமே கேட்டுதா ஒரு முடிவு எடுக்கணும், அப்படிப்பட்ட மன்னரா தான் நீ ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவா அப்படிப்பட்ட ஆளாதாமா நான் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுமே அவளோட குற்றத்தை மன்னிச்சு அவளை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி யோகா மன்னர் கிட்ட நான் இந்த பேலஸை விட்டு போறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. மன்னரா நீ இந்த பேலஸை விட்டு போனா லைஃப் லாங் நீ சிங்கிளா தான் இருக்கணும், பரவாயில்லையான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு யோகாவும் அது எனக்கு பரவாயில்லன்னு சொல்றா. யோகாவா ஹீரோவை ஒரு நாள் எனக்காண்டி அவனா மாத்துவேன்னு நான் நம்பினேன், ஆனா இப்ப அது முடியாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. யோகா மன்னர் கிட்ட இந்த பேலஸை விட்டு போக எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மன்னரும் சரி ஓகே உன்னோட இஷ்டப்படியே பண்ணுன்னு சொல்றாரு. யோகாவும் அவளோட ஊருக்கு ரிட்டர்ன் வரா. யோகா கிட்ட மன்னர் ஒன்னு சொல்லிருப்பாரு, அதை யோகா நினைச்சு பாக்குறா. மன்னர் யோகா கிட்ட உன்னை லவ் பண்ற ஒரு பர்சன் உனக்கு கிடைச்சா நீ சந்தோஷமா அவன் கூட வாழுன்னு சொல்லிருப்பாரு. யோகாவும் அவளோட புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி சந்தோஷமா போறா. 1 year கழிச்சு காமிக்கிறாங்க. ஜியாங்கா மன்னர் வராருன்னு சொல்லிட்டு கூவிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாரா இதுன்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் மாசா கெத்தா நடந்து வரான். இப்ப ஹீரோ ஒரு மன்னர் ஆயிடுறான். ஹீரோ அவனோட அரசவையில அந்த யங் மாஸ்டர் அவனோட டீச்சர் யாரெல்லாம் நேர்மையா நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பதவி கொடுத்திருக்கான். ஹீரோ போய் அவனோட மன்னர் பதவியில உட்காருவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு திருப்ப வந்து கீழே தரையில உட்கார்றான். எல்லாருமே அதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோட டீச்சர் அவனை சேர்ல உட்கார சொல்றாரு. ஆனா ஹீரோவா இனிமப்பட்டு நான் தரையில தான் உட்கார போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவா அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் உங்களுக்கு
உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் குறையட்டுமே அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருமே செம்மையா சந்தோஷப்படுறாங்க. ஜியாங்ல இருந்து அங்க இருக்க எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் ஹீரோ மன்னர் ஆனதுல. இங்க பிரின்சஸ் நடந்து வந்துட்டு இருக்கா. அவகிட்ட ஒவ்வொருத்தரா ரோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தா அந்த யங் மாஸ்டர் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறான். அந்த பிரின்சஸும் சிரிச்சுக்கிட்டே அவனோட ப்ரொபோசலை ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க அந்த மக்கள் கூட்டமே ரொம்பவே சந்தோஷமா ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் ஹீரோவும் வரான். இத தூரமா நின்னு ஹங்னங்கையும் கிம்மும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவுமே விளையாடுறதுக்காண்டி கூப்பிடுறாங்க. ஹீரோ மன்னர்ன்ற ஒரு பாரபட்சமே பார்க்காம அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். கிம் ஒரு மன்னர் தனியா ஒழிக்கிற சன் மாதிரி இருக்க கூடாது, எல்லார் கூடமே சேர்ந்து ஒழிக்கிற மூன் மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹங்னங்கையும் ஆமாங்கிறாரு. இங்க ஹீரோயின் ஒரு புக்கை செல்ஃப்ல வைக்கிறா. அந்த புக்கோட கவர்ல ஹீரோட போட்டோ தான் இருக்கும். அதை வைக்கும் போது ஹீரோ அவ பின்னாடி வந்து அந்த புக்கை அவனோட கையில எடுக்கிறான். ஹீரோ அந்த புக்கை காமிச்சிட்டு என்ன இதுன்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கும் போது ஹீரோயினா இந்த முகராசிக்காண்டி தான் இந்த புக்கே விற்பனை ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஹீரோ எனக்காண்டிய பேமெண்ட் 1 டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதோ கிஸ் கேக்குறான் போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. ஹீரோவா எம்மோ நான் பேமெண்ட் தாமா கேட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறா. ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு கார்டனுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. ஹீரோவா ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு நீ யார் எனக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. ஹீரோயினா நான் உனக்கு அது நான் உனக்கு இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை கடுப்பாயி அடைச்சா நீயே சொல்லி தொலை அப்படின்றா. ஹீரோவா நீதான் என்னோட மொத்த உலகமே, நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறான். ஹீரோ அவன் நினைச்ச மாதிரியே ஒரு உலகத்தை உருவாக்கிடுறான். இப்ப 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமாக்கு நம்ம எண்ட் கார்ட் போடுறோம். இதோட இந்த டிராமா முடிஞ்சிடுச்சு. வேற ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.